ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த மத்தேயு 8:3. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் 13 வசனங்களிலே 2 சம்பவங்கள் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குஷ்டரோகி சுகமடைகிறான், அடுத்தது நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமடைவதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 2 அற்புதங்களிலும் பொதுவாக பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது சுகம் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, அங்கே நமக்கு உயிர் வாழ ஜீவன் கிடைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. நமது ஆண்டவருடைய பணிவிடை மிகவும் உன்னதமான ஒரு பணிவிடையாக இருந்தது. வியாதியிலே மற்றும் பிரச்சனையிலே இந்த வசனம் நமக்கு மிகவும் ஆறுதலை அளிக்கிறது. த வில்லிங்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவருடைய நமக்கு தேடி வந்து நமக்கு உதவி செய்கின்ற அந்த அற்புதம் இருக்கிறதே, அதை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு எப்படியாயினும் சுகத்தை அளிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார், சித்தமுடையவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. யாவராலும் புறக்கணிக்கப்பட்ட குஷ்டரோகி, இந்த குஷ்டரோகி ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே வருகிறார். இந்த குஷ்டரோகியுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தை பார்ப்போம் என்றால், இந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக்கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. இங்கே பாருங்கள், ஒரு குஷ்டரோகியினுடைய அவல நிலைமை. இந்த நாட்களிலே யாவரும், ஒருவேளை அநேகமாக இந்த நாட்களிலே குஷ்டரோகம் நீங்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் நம்முடைய தெருக்களிலே நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே, நியாயப்பிரமாண காலங்களிலே, குஷ்டம் என்பது பொல்லாத ஒரு நோய். அந்த நோய் என்ன செய்து விடுகிறது? மனிதனுடைய சரீரத்திலே உணர்ச்சியை அது சாகடித்து விடுகிறது. நோ சென்சேஷன், அங்கே உணர்ச்சியே இருக்காது. தொடுதல், நீங்கள் என்ன தொட்டாலும் சரி, வெந்நியை ஊற்றினாலும் சரி, தீயை கொளுத்தினாலும் சரி, அவர்களுக்கு அதனுடைய வேதனையோ வலியோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. அது மாத்திரமல்ல, தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, பெற்றோரை பார்க்க முடியாது, உறவினர்களை பார்க்க முடியாது, காற்றுக்குள்ளாக தனியாக அவர்கள் கிடக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்புக்குரியவர்களை பிரித்து விடுகிறது. அன்புக்குரியவர்களை பிரித்து விடுகிறது. மரணத்தாலே ஆட்கொள்ளப்படுகிறவனாக அவன் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒருவன் தான் ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறான். என் ஆண்டவரிடத்திலே வருகிறேன், நான் வழியிலே அவன் மக்களுடைய மத்தியிலே வரக்கூடாது, வந்தால் கல்லெறியப்பட வேண்டும், அது வந்தாலும் பரவாயில்லை, என்ன துன்பம் வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறேன். எனக்கு வேண்டியது இயேசு கிறிஸ்துவினாலே சுகம். அந்த தேவன் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஓடி வருகிறான். வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாவராலும் புறக்கணிக்கப்பட்ட குஷ்டரோகிக்கும் தன்னை வேண்டிக் கொண்ட நூற்றுக்கு அதிபதிக்கும் உதவி செய்ய தேவன் சித்தமுள்ளவராயிருந்தார் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய சித்தம் ஒரு நாளும் பங்கப்படுவதில்லை. நம்முடைய விசுவாசமே அதை தடுக்கிறது. இட் இஸ் நெவர் ஹிஸ் வில்லிங்னஸ் தட் ஃபெயில்ஸ் பட் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசம்தான் என்ன செய்கிறது? அலசடிப்படக்கூடியதாக இருக்கிறது ஒழிய அவருடைய சித்தம் ஒரு நாளும் தாமதிப்பதே இல்லை. நமக்கான கொண்ட திட்டத்தை என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் நிறைவேற்றி நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழச் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே இந்த குஷ்டரோகி சுகம் அடைகிறான். இன்று அவன் இழந்த அத்தனையும் அவனுக்கு திரும்ப கிடைத்து விடுகிறது. நீங்களும் நானும் இன்று பாவ குஷ்டத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோமா? சந்தோஷத்தை இழந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒருவேளை உணர்ச்சியற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? அருமையான சகோதரா சகோதரி, தேவனிடமாய் ஓடி வருவோம்.
ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லி கேட்போம். உமக்கு சித்தமானால், ஆண்டவருடைய சித்தம் யாவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நீ நானும் பாவம் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சித்தமுள்ளவராக உன்னையும் என்னையும் தேடி வந்தார். அந்த தேவனுடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? ஆண்டவரை பிரியப்படுத்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கருவியாயிருந்த இந்த விசுவாசத்தை சற்று நாம் தியானிப்போம் என்றால், விசுவாசம் தான் பாத்திரவான் என்பதை உரிமை கோருவதில்லை. இங்கே அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல. 8வது வசனத்தில் பாருங்கள். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவன் பாத்திரவான் தான், தங்களுக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் என்கிறார்கள். மற்றவர்கள் அவனுடைய உரிமையை மதித்து நன்கு மதித்த போதிலும் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் பாத்திரன் அல்ல, நான் அபாத்திரன் என்று சொல்லுகிறான். தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். யாருக்காக? தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக அல்ல, தன்னுடைய வேலைக்காரனுக்காக. தேவனுடைய சமூகத்தில் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கின்றான்? தன்னை முழுமையுமாய் தாழ்த்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் அவனுடைய உரிமையை நன்கு மதித்தார்கள். ஆனால் அவனோ தான் ஒரு அபாத்திரன் என்று சொல்லுகிறான். இதுதான் விசுவாசத்தின் மேன்மை. நீதிமொழிகள் 27-21 வாசித்து பாருங்கள். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. இங்கே தான் அந்த சோதனையில் விழுந்துவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த எச்சரிக்கையுடையவனாக இருக்கிறான். தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்பதை அவன் உணர்கிறான் ஆண்டவருக்கு முன்பாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ எவ்வளவு மேன்மைக்குரியவனாக இந்த உலகத்தால் பாராட்டப்பட்டாலும், இந்த உலகத்தால் கனப்படுத்தப்பட்டாலும், தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் தம்முடைய அன்பை, பரிதாபத்தை காட்டக்கூடியவர் என்று அவன் விசுவாசித்தான். எத்தனை தடவைகளிலே நம்முடைய சுயநீதியை காட்டி நாம் ஆண்டவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். பரிசேயன் தான் ஒரு பாத்திரவான் என்பதை உயர்த்தியே நீதிமானாக்கப்படாதவனாக ஆலயத்திலிருந்து திரும்பி போனான் என்று பார்க்கிறோமே. ஆயக்காரனோ, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை அபாத்திரனாக எண்ணி தேவனுடைய சித்தம் தன்னில் நிறைவேறி சுத்தமானவனாக, பாத்திரவானாக காணப்பட்டானே. இரண்டாவதாக, விசுவாசம் அவருடைய அதிகாரத்தை ஒப்புக்கொள்கிறது. விசுவாசமானது தேவனுடைய வல்லமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இட் அக்னாலஜஸ் த லார்ட்ஸ் அத்தாரிட்டி. தான் ஒரு அதிகாரி, தனக்கு மேற்பட்ட அதிகாரியாக இருந்த போதிலும் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற வேலையாட்கள் உண்டு. மட்டுப்பட்ட தன் அதிகாரமே இவ்வளவானால், எல்லா அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் மேலான ஆண்டவருடைய அதிகாரத்தின் மேன்மையை விசுவாசித்து அவன் ஒப்புக்கொள்ளுகிறான். தன்னுடைய அதிகாரம் ஒன்றுமில்லை என்பதை அவன் உணர்கின்றான். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை என்று சொல்லி விசுவாசிக்கிறான். ஹிஸ் வேர்ட் இஸ் அ வேர்ட் ஆஃப் பவர் என்று சொல்லி அவன் நம்புகிறான். அவர் சித்தம் கொண்டு சுத்தமாக என்றால் அது நிறைவேறாமல் தீராது என்று விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நீ ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? நீ ஜெபிக்க வருகிறாய், ஆனால் ஜெபித்து முடிந்த பின்பு ஆண்டவரிடத்தில் சொல்லியாச்சு, அவர் எங்கே செய்ய போகிறாரு? எத்தனை முறை நான் ஜெபிப்பது, ஒன்றும் அவர் கேட்கவில்லையே என்று சொல்லுகிற மன உளைச்சலிலே நீ காணப்படுகிறாயா? அவருடைய சித்தத்துக்கு முழுமையாக நீ ஒப்புக்கொடு. அவர் சித்தம் கொண்டு சுத்தமாக என்றால் அது நிச்சயமாய் நிறைவேறும். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆண்டவருடைய கட்டளைகளிலே, வார்த்தைகளிலே இவ்விதமான விசுவாசமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை போதுமானதென்று ஏற்றுக்கொள்ளுகிறது. இட் அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் as all sufficient. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே எனக்கு முழுமையுமாய் போதும் என்று அது விசுவாசிக்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிறது. நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்பதே இங்கே ஆண்டவருடைய தெய்வீக கட்டளை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் தக்கவாறே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எந்த கஷ்டத்திலும் அவருடைய வார்த்தை போதும் என்று நம்புவதே விசுவாசம். அவருடைய வார்த்தையை நம்பிப்போன அந்த நாளிகையிலே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். உன் ஆண்டவர் உன்னிடத்திலே சொல்லும் வாக்கை, சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களை நீ உனக்கு போதுமானதென்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறாயா?
ஆண்டவராய் இயேசு உன்னை பார்த்து எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்கிறார். நீ சுத்தமாக அல்லது எந்த நன்மையும் பெற தகுதியுடையவன் அல்ல. அவருடைய அதிகாரம் வல்லமையுடையது. அது எனக்கு போதுமானது என்று விசுவாசி. நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு எல்லாம் நடைபெறும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நான் சுத்தமாவதற்காக, நன்மைகளை பெறுவதற்கான எந்த தகுதியுமற்றவர், நான் ஒரு அபாத்திரன் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அதிகாரம் வல்லமையுடையது, அது எங்களுக்கு போதுமானது என்று சொல்லி விசுவாசத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவு செய்யப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.